நமது ராசி அறக்கட்டளையின் ஜோதிடம் தொடர்பான பதிவுகளை தொடர்ந்து பார்த்து வரும் வலைத்தள அன்பர்களுக்கு வணக்கம். ராகு கேது பயிற்சியினால் கடகராசிக்காரர்களுக்கு நடைபெறப் போகும் பலன்களை இப்போது பார்க்கலாம். ஹேவலம்பி ஆண்டு ஆடி மாதம் 11ஆம் தேதி 27/7/2017 வியாழக்கிழமை பகல் மணி 12:42க்கு ராகு பகவான் தங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான சிம்ம ராசியிலிருந்து தங்களது ஜென்ம ராசியான கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே நேரத்தில் கேது பகவான் தங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான கும்பத்திலிருந்து 7ஆம் இடமான மகரத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். ராகு கடகராசிக்கு வந்திருப்பது ஜென்ம ராகு எனப்படும். இதுவரை 2ஆம் இடத்து ராகுவாக இருந்து நினைத்ததை நடத்தி வைத்தவர் இப்போது ஜென்ம ராகுவாக வந்திருக்கிறார். மனதை ஆட்டி வைக்கும் சந்திரனின் ராசியான கடகத்துக்கு ராகு வந்தது சற்று எச்சரிக்கையான அமைப்பு தான். இதுவரை நிறைவேற்றாமல் விடுபட்ட ஆசைகளை மேலும் கடன்பட்டாவது நிறைவேற்ற வேண்டுமென்ற விடாமுயற்சியை தருவார். அதாவது சந்திரனாகவே ராகு மாறி மனம் போன போக்கில் செயல்பட வைப்பார். கடனாகவே இருந்தாலும் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருப்பது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே சந்தேக எண்ணங்கள் தோன்றலாம். இது ராகுவின் வேலை என்று தெரிந்து கொண்டு சந்தேகத்தை விட்டுவிடுங்கள். நல்ல பாம்பு அழகு என்று வீட்டினுள் வைத்து வளர்ப்பது எவ்வளவு ஆபத்தானதோ அதை போன்றதே ஜென்ம ராகுவும் ஆகும். நெருப்பை பயன்படுத்துவது போல ராகுவை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சற்று ஏமாந்தாலும் ஆபத்து தான். வியாபாரிகளுக்கு தொட்டதெல்லாம் லாபம்தான். ஆனால் தரைக்குறைவான பொருள்கள் மூலம் லாபம் ஈட்டும் மலிவான எண்ணத்தை ராகு உருவாக்கி அதன் மூலம் லாபம் கொடுத்தாலும் பெயரை கெடுத்து விடுவார். கவனம் தேவை. மாணவர்களுக்கு தேர்வில் பிட்டடித்து எழுதும் வாய்ப்பு தேடி வந்தாலும் அதை மறுத்து விடுவது நல்லது. மாட்டிக்கொள்ள நேரிடும். நல்ல பெயர் கட்டுவிடும். அரசியல்வாதிகள் நல்ல பதவி கிடைக்கிறது என்று நம்பி வேறு கட்சிக்கு தாவினால் உள்ளதும் போச்சே என்ற நிலை ஏற்பட்டு வேதனை தரும். பொதுவாக ஜென்ம ராகு செய்யக்கூடாததை எல்லாம் செய்ய வைத்து மாட்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பார் என்பதால் எதை செய்தாலும் யோசித்து முடிவெடுப்பது நல்லது. இனி தங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு வந்துள்ள கேது என்ன செய்வார் என பார்க்கலாம். கணவன் மனைவிக்கிடையே சகிப்புத்தன்மை அதிகரிக்கும். வீண் வம்பு வழக்கில் ஏற்பட்டு தாமாகவே விளைவிடும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயம் திருமணம் முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் உதவி செய்வார்கள். அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மொத்தத்தில் இதுவரைப்பட்ட சிரமங்களிலிருந்து விடுபடலாம். ஆனால் எதிலும் நிதானமாக செயல்பட்டால் நல்லது. மற்ற ராசிகளுக்கான ராகு கேது பயிற்சி பலன்களையும் தொடர்ந்து எமது அடுத்த பதிவுகளில் பாருங்கள். நன்றி.